Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய very important topic transistor action in the common base mode. Common base modeல வந்து கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டரோட ஆக்ஷன் செயல்பாடு I mean working of a transistor அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கு, NPN டிரான்சிஸ்டர் and PNP டிரான்சிஸ்டர் ரெண்டையுமே பார்க்க போறோம். சோ NPN டிரான்சிஸ்டர் அப்படினா அதோடைய சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி சென்டர்ல இருக்கக்கூடிய டெர்மினலை வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பேஸ் வந்து தின்னா இருக்கும். சோ அதனால வந்து டிரா பண்ணும்போது கரெக்ட்டா டிரா பண்ணுங்க. சோ இது வந்து பேஸ். ஆரோ மார்க் இருக்கிறது எமிட்டர், ஆரோ மார்க் இல்லாதது கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ இது பாருங்க, ஆரோ மார்க் அவே ஃப்ரம் த பேஸ், பேஸ் விட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கிறதுனால அத NPN இப்படி கேபிட்டல் நோட்டேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்மால் லெட்டர்ல NPN. சோ இப்படியும் சொல்லலாம் NPN டிரான்சிஸ்டர். இதே இது நீங்க ஆரோ மார்க்க இப்படி போடாம திருப்பி போட்டீங்கன்னா, பேஸ நோக்கி போட்டீங்க அப்படின்னா சோ அத வந்து PNP டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்கிறது காமன் பேஸ் மோட். அப்ப பேஸ் வந்து காமனா இருக்கும். கரெக்ட்டா? பேஸ் காமனா இருந்தா மீதி ரெண்டு டெர்மினல்ஸ்ல ஒன்னு இன்புட் ஆக்ட் பண்ணும், இன்னொன்னு அவுட்புட் ஆக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ஆக்ட் பண்ணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப கண்டிப்பா இன்புட் வேணும். கரெக்ட்டா? அப்ப இன்புட்ங்கிறது இந்த ரெண்டுல எது வீக் டெர்மினலோ அது இன்புட். சோ அப்ப எமிட்டர் இன்புட், கலெக்டர் அவுட்புட். எப்பவுமே இன்புட் செக்ஷன் லெஃப்ட் சைடுல வரும், அவுட்புட் செக்ஷன் ரைட் சைடுல வரும்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப காமன் பேஸ்னா இந்த சிம்பலை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத அழிச்சுப்போம். சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரலாம். சோ இது பேஸ், இங்க ஆரோ மார்க் இப்படி இருந்துச்சுன்னா இது எமிட்டர், சோ இது வந்து கலெக்டர். சோ அப்ப இது இன்புட், இது அவுட்புட், பேஸ் வந்து காமன். சோ இது வந்து எதுக்கு ஆரோ மார்க் அவே ஃப்ரம் த பேஸ்னா NPN டிரான்சிஸ்டர், டுவர்ட்ஸ் அப்படினா PNP. கரெக்ட்டா? அப்ப ரெண்டு டைப் இருக்கு, NPN and PNP. சோ ரெண்டுமே வந்து சிமிலர் தான். சோ சின்ன சின்ன வேரியேஷன் தான், அது லாஸ்ட்ல நான் சொல்றேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா NPN டிரான்சிஸ்டரை எடுத்துக்கிறேன். நீங்க NPN இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்மால் NPN இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, both are same. ஓகேவா? சோ இப்படியே எடுத்துக்கலாம், இல்ல நாம இந்த மாதிரியும் பார்த்திருப்போம். எப்படி? see இப்படியே எடுத்துப்பாங்க இல்லையா? இது என்னது? NPN, அதாவது N எமிட்டர், சென்டர்ல இருக்கிறது பேஸ், லாஸ்ட்ல இருக்கிறது கலெக்டர். அதாவது ஒரு NPN டிரான்சிஸ்டர்ங்கிறது எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. இதை எப்படி பிரிக்கலாம்? NPPN. அப்ப NP என்னது? சாதாரண ஒரு ஜங்ஷன் டயோடுக்கு N ரீஜனும் P ரீஜன் இருக்கும். அப்ப ரெண்டு ஜங்ஷன் டயோட் பேக் டு பேக் ஜாயின் இல்லையா, முன்னும் பின்னும் ரெண்டு NP or PN ஜங்ஷன் டயோட சேர்த்து அப்படின்னா கிடைக்கிறது என்னது? ஒரு டிரான்சிஸ்டர். அப்போ ஒரு டிரான்சிஸ்டர்னா ரெண்டு ஜங்ஷன் டயோட் பேக் டு பேக் ஜாயின். ஓகேவா? எஸ். சோ அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் என்ன பண்றேன் அப்படின்னா இத கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி எடுப்போம். ரைட்? ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் N என்கிறது எமிட்டர். எப்பவுமே பார்த்திருப்போம், எமிட்டர் வந்து ஹெவிலி டோப்ட், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எமிட் பண்ணும். சோ அதனால அதோட ரீஜியன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கரெக்ட்டா? சோ இது வந்து N ரீஜியன். நீங்க ஸ்மால் n எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கேபிட்டல் N யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, both are same NPN க்கு. கரெக்ட்டா? எஸ். அதே மாதிரி செகண்ட் வந்து பேஸ். பேஸ் தான் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அது வந்து லைட்லி டோப். அதனால பேஸ்ங்கற ரீஜியன் வந்து மத்த ரீஜியனை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலா இருக்கும். சரியா? சோ இது வந்து என்னது? பேஸ். பேஸ் அப்படினா ரீஜன் என்னது? P ஜங்ஷன் இல்லையா? P. ஓகே, சோ இந்த இடத்துல போட்டுக்கலாம். இல்ல ஸ்பேஸ் நமக்கு பத்தல அப்படினா இங்க கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். இல்ல இத நீங்க எடுத்துக்கிட்டு N P N இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எனிவே
சோ அப்ப இது லைட்லி டோப்ட். தென் நெக்ஸ்ட் அடுத்து கலெக்டர். கலெக்டரோட வேலை என்ன? டு கலெக்ட் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். எங்க இருந்து? எமிட்டர் எமிட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பேஸ் வழியா கலெக்டர் என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ணும். அப்ப ரிசீவ் பண்ணா கண்டிப்பா அங்க ஸ்பேஸ் இருக்கணும். கரெக்டா? அதே நேரத்துல இது வந்து லைட்லி டோப்ட். டோப்ட் என்னது? அடிஷனல் ஆட்டம்ஸ் ஆட் பண்றது, இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றது. அப்ப இங்க அமௌண்ட் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கும், மீதி இடங்கள் வந்து ஸ்பேஸா இருக்கும், வெறும் ஸ்பேஸ். அப்பதான் இங்க இருந்து வரக்கூடியதை ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்ப ஒரு டிரான்சிஸ்டர் ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பயாஸ் கொடுக்கணும். ரெண்டு டைப் ஆஃப் பயாஸ் இருக்கு, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். அது நம்ம முதல்ல சொல்லியிருப்போம். என்னது? எமிட்டர் பேஸுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கணும். ஃபார்வர்ட் என்னப்பா? ஃபார்வர்டுங்கிறது ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல டயோடோட பி ரீஜன் கூடவும் நெகட்டிவ் டெர்மினல என் ரீஜன் கூடவும் கொடுத்தேன்னா அது ஃபார்வர்ட் பயாஸ். பாருங்க, பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில கொடுக்கிறேன் பயாஸ். கரெக்டா? எமிட்டருக்கும் பேஸுக்கும் என்ன பயாஸ் கொடுக்கணும்? ஃபார்வர்ட் பயாஸ். இதான் இன்புட் செக்ஷன். இப்போ ஃபார்வர்டுனா எமிட்டர், எமிட்டர்ங்கிறது என் ரீஜன் தானே. அப்ப என் ரீஜன் கூட நெகட்டிவ் தான் கனெக்ட் பண்ணணும், மைனஸ். கரெக்டா? அப்ப இந்த பக்கம் பிளஸ். புரியுதாப்பா? எஸ். இது எதுக்கு இடையில கனெக்ட் பண்ணிருக்க? ஈக்கும் பிக்கும் இடையில. சோ விஇபி அப்படின்னு எழுதிக்கிறேன், அல்லது விபிஇ அப்படின்னு எழுதலாம். புரியுதாப்பா? அப்ப ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல என் ரீஜன் கூட, ஏன்னா எமிட்டர்ங்கிறது என் ரீஜன், என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும். அப்ப நெகட்டிவ் டெர்மினல் டு என் ரீஜன். கரெக்டா? தென் பாசிட்டிவ் டெர்மினல் டு பேஸ். பேஸ்னா பி ரீஜன். இது ஃபார்வர்ட் பயாஸ். இங்க வந்து மாத்தி கனெக்ட் பண்ணணும். ஏன்னா கலெக்டர்ங்கிறது என் ரீஜன், என் ரீஜனுக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி கனெக்ட் பண்றியா, இங்க ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி. கரெக்டா? இதே தாங்க கொடுக்க போறேன். இங்க இத என்ன எழுதலாம்? VCB அல்லது BC இப்படி எழுதலாம். கரெக்டா? அப்ப எமிட்டர் பேஸுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஃபார்வர்ட் பயாஸும் பேஸ் கலெக்டருக்கு ரிவர்ஸ் பயாஸும் கொடுக்கிறோம். சரி, இங்க நம்ம எழுதுவோம். இப்ப பயாஸ் கொடுத்துக்கலாமா? எஸ். இது வந்து என்னமா? எமிட்டர் இல்லையா? எமிட்டர் பேஸ் கலெக்டர். சரி, எமிட்டருக்கும் பேஸுக்கும் என்ன பயாஸ்? ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட்னா இது என் ரீஜன், என் ரீஜன் இங்க நெகட்டிவ் கொடுக்கணும், இங்க பாசிட்டிவ், மைனஸ் பிளஸ். எதை கனெக்ட் பண்றாங்க? டிசி வோல்டேஜ் தான் கொடுக்கிறோம். கரெக்டா? என்ன வோல்டேஜ்? டிசி வோல்டேஜ். அதுவும் ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி இங்க என்ன பயாஸ் கொடுக்கணும்? என் ரீஜனுக்கு நீங்க இதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபார்வர்ட் ஆயிடும். அப்ப என் ரீஜனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல். சோ இந்த மாதிரி. கரெக்டா? வேணா கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வயர் தான், இது ஃபுல்லா வயர் தான். ஓகே? எஸ். இது பாசிட்டிவ். ஆனா பொதுவா நம்ம முன்னாடி கிராஃப்ல எல்லாம் பார்த்திருக்கோம், சர்க்யூட்ஸ்ல பார்த்திருக்கோம். ஃபார்வர்ட் பயாஸ்க்கு வந்து PN ஜங்ஷன் டயல்ல 0 to 12 வோல்ட் வேரியபிள் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ரிவர்ஸ் பயாஸ்க்கு 0 to 15 வோல்ட். அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல வோல்டேஜ் அதிகமா கொடுப்போம். அதனால இங்க பேட்டரியை வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சோ மைனஸ் பிளஸ். இப்ப பாருங்க, பாசிட்டிவ் டெர்மினல் டு என் ரீஜன், நெகட்டிவ் டெர்மினல் டு பி ரீஜன். இது ரிவர்ஸ் பயாஸ். நெகட்டிவ் டு என் ரீஜன், பாசிட்டிவ் டு பி ரீஜன். இது ஃபார்வர்ட் பயாஸ். கரெக்டா? சோ இந்த பேட்டரி VBE ன்னு எழுதலாம். இங்க பேஸுக்கும் கலெக்டருக்கு இடையில இல்லையா? VCB, கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் அல்லது BC, whatever may be. ஓகே? சோ இப்படி எழுதிட்டோம். சரிப்பா, இப்ப இந்த மூணுல இருக்கு இல்லையா? இதுல என்ன நடக்கும்? எமிட்டரோட வேலை என்ன? மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எமிட் பண்றது. இங்க என்னது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்? எலக்ட்ரான்ஸ். எனக்கு என் ரீஜன் படிச்சிருக்கோம். அப்ப என் ரீஜன்ல அதிகமா இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். சொல்லு டயக்ராம் சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. இது எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் எடுத்துக்கிறேன். இதுல மெஜாரிட்டி நான் என்ன பண்றேன்? எலக்ட்ரான்ஸ காமிக்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ். அப்ப மைனாரிட்டி என்னவா இருக்கும்? ஹோல்ஸா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்ப
ஒரு செமிகண்டக்டர் கூட n டைப் ஆட்டம்ஸ் ஆட் பண்றேன், அதான் அந்த process பேரு டோப்பிங் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இம்பியூரிட்டிஸ் ஆட்டம்ஸ் ஆட் பண்றேன், n ரீஜியன்ல மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி வந்து ஹோல்ஸ். சரிப்பா. p ரீஜியன் பேஸ் தான, p ரீஜியன், p ரீஜியன்ல மெஜாரிட்டி எது? ஹோல்ஸ். ஆனா பேஸ்ங்கிறது லைட்லி டோப்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? அப்ப இங்க ஹோல்ஸ் தான், பட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து மினிமமா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி. அப்ப மெஜாரிட்டி ஹோல்ஸ், மைனாரிட்டி என்னவா இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி. அடுத்ததுல கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து n ரீஜியன் தான். அப்ப கண்டிப்பா மெஜாரிட்டி வந்து என்னதான் இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இது லைட்லி டோப்ட். ஏன்னா கலெக்டர் வந்து லைட்லி டோப்ட்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் தான் ஆட் பண்ணிருப்போம், ஆட்டம்ஸ் தான் ஆட் பண்ணிருப்போம். அப்ப எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் கம்மியா தான் இருக்கும். இது வந்து ஹெவிலி டோப்ட் எமிட்டர். எதனால இது லைட்லி டோப்ட் அப்படின்னா கொஞ்சோண்டு ஏரியா எம்டியா இருக்கும், காலியா இருக்கும். ஏன்னா அது தேவைப்படும். ஏன்னா எமிட்டர் எமிட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ யாரு ரிசீவ் பண்ணணும்? கலெக்டர் ரிசீவ் பண்ணணும். அப்ப கண்டிப்பா அங்க ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா? அதனாலதான் இது லைட்லி டோப்ட். n ரீஜியன்ங்கிறதுனால லைட்லி டோப்டா இருந்தாலும் இருக்கிறதுல மெஜாரிட்டி எது இருக்கும்? எலக்ட்ரான்ஸ், n ரீஜியன். சோ அப்ப நான் இங்க எலக்ட்ரான்ஸ காமிக்கிறேன். இங்க பாருங்க அதிகமா காமிச்சிட்டேன். 1 2 3 இந்த வரிசையிலே 4 காமிச்சிட்டேன். நான் இங்க 3 தான் காமிச்சிருக்கேன். அப்ப இங்க மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் தான், பட் லைட்லி டோப்ட்ங்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்ப எது மைனாரிட்டி? ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி. நான் 2 தான் காமிக்கிறேன். சோ இப்படி இருக்கும்பா. சரி, இப்ப பாருங்க இதுல எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கா? அப்ப n ரீஜியன்ல வந்து அயான்ஸ் வந்து அதிகம், 2 இப்படி காமிச்சுக்கிறேன். இங்க இதை விட கம்மி, அதனால இப்படி காமிச்சுக்கிறேன். ஓகே, இங்க அயான்ஸ் அதிகம், இங்க அயான்ஸ் கம்மி. ஓகே, இப்ப என்ன நடக்கும் பாருங்க. ஃபார்வர்ட் பயஸ் கொடுத்தா இது நெகட்டிவ் டெர்மினல், இது n ரீஜியன். அப்ப எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த நெகட்டிவ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் தானே. அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ரிப்பல்ஷன். அப்ப ரிப்பல்ஷனால எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி முன்னேறி போகும். யாரு? எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? அதே மாதிரி பாருங்க, இது பாசிட்டிவ் டெர்மினல், p ரீஜியன், ஐ மீன் பேஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ஹோல்ஸுக்கும் இந்த பாசிட்டிவ், ஏன்னா ஹோல்னாலே பாசிட்டிவ். இந்த ரெண்டு பேருக்கு இடையில ரிப்பல்ஷன். அப்ப இதனோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டா? சோ இதான் நார்மல் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு இந்த பாருங்க எழுதிருக்க பாருங்க, NPN டிரான்சிஸ்டர்னா ரெண்டு ஜங்ஷன் டயோட் பாருங்க, ஒன்னு NP இன்னொன்னு PN. அப்ப NPங்கிற ஒரு ஜங்ஷன் டயோடா இருந்தாலும் டயோட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. சோ நல்லா தெளிவா பாத்துக்கோங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு ரீஜியன் படிச்சிருக்கோமா? n ரீஜியன், p ரீஜியன், அல்லது p ரீஜியன், n ரீஜியன், எப்படி வேணா எடுத்துக்கோங்க. n ரீஜியன்ல வந்து எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி அப்படின்னு பொதுவா நம்ம படிச்சிருப்போம். எது மைனாரிட்டி? எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி, மைனாரிட்டி வந்து ஹோல்ஸ். இதான் ஹோல்ஸ். p ரீஜியன்ல ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி, எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி, இப்படி இருக்கும். ஆனா பாருங்க, n ரீஜியனை பொறுத்த வரைக்கும் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், p ரீஜியன்ல 3 இருக்கும். ஆனா இது ரெண்டு எதுல ஆட் பண்ணிருப்பீங்க? செமிகண்டக்டர். இது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். ஒன்னு சிலிக்கானா இருக்கும், இல்லன்னா ஜெர்மானியமா இருக்கும். அப்ப சிலிக்கான்ங்கிற செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப இதுல 3, இதுல 4ல 3 சேர்ந்து பாருங்க, இதுல இருந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் சேர்ந்துனா ஒரு கோவேலன்ட் பாண்ட் கிரியேட் ஆயிடும். அப்ப இங்க 3 வேலன்ஸ் இருக்குன்னா இங்கேயும் 3 வேலன்ஸ் எடுத்து 3 பாண்ட கிரியேட் பண்ணும். 4வது பாண்ட கிரியேட் பண்றதுக்கு இங்க எலக்ட்ரான் இருக்கு, ஆனா இங்க இல்ல. அப்ப -1 கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து 4, இங்க இருந்து 4 சேர்ந்து 4 கோவேலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகும். ஆனா ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு, அடுத்த பாண்ட் கிரியேட் ஆகாது, ஏன்னா இங்க 4 தான் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை அந்த பக்கம் கொடுக்கும். இதுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்ப எக்ஸஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் இங்க வரும். இந்த எலக்ட்ரான் போய் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கும், இந்த எலக்ட்ரான் இங்க உட்கார்ந்துக்கும், இந்த எலக்ட்ரான் இங்க உட்கார்ந்துக்கும். இப்ப இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கா? இல்ல, காலியா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கும்போது திருப்பி இங்க எலக்ட்ரான் வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும். இங்க எலக்ட்ரான் இந்த இடம் எப்படி இருக்கும்? காலியா இருக்கும். நல்லா பாருங்க, n ரீஜியன்ல எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி, ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி. அப்ப இந்த ஹோல்ஸ்ங்கிற மைனாரிட்டி ஒரு ரீஜியனை கிரியேட் பண்ணும், அவங்க ஏரியா அது வரைக்கும். இங்க p ரீஜியன்ல மெஜாரிட்டி ஹோல்ஸ், மைனாரிட்டி இங்க இருந்து வந்து எலக்ட்ரான்ஸ், அவங்களும் ஒரு ஏரியாவை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப
இந்த மைனாரிட்டி உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் அந்த ரீஜியனுக்கு ஒரு பேர் இருக்கு, டிப்ளீஷியன் ரீஜியன். அப்படின்னா இம்மொபைல் ரீஜியன், இயக்கம் இல்லாத பகுதின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு. ஃபார்வர்ட் என்னது? ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் டு என் ரீஜியன், பாசிட்டிவ் டு பி ரீஜியன். நீங்க இப்படி மாத்தி கூட எடுத்துக்கலாம். அப்ப இது மைனஸ், இங்க மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், ரெண்டு பேருக்கு இடையில ரிப்பல்ஷனா, அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் இங்க தான் போகும். சரியா? இங்க மெஜாரிட்டி ஹோல்ஸ், இங்க பாசிட்டிவ், ரெண்டுமே பிளஸ், அப்ப ரிப்பல்ஷனால இப்படிதான் வரும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? இது முன்னாடி போக போக இந்த ரீஜியன் என்ன ஆயிட்டே இருக்கும், சுருங்கிட்டே வரும். கரெக்டா? அதான் இங்க சொல்லுவோம், இந்த ஃபார்வர்ட் பயாஸ் the depletion region, இந்த ரீஜியனுக்கு பேர். அப்ப இதுக்கு இடையில ரீஜியன் இருக்கு. கரெக்டா? depletion region between emitter and base என்ன ஆகும்? சுருங்கிட்டே வரும், டிகிரீசஸ். அப்ப depletion region டிகிரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு எக்ராஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பேரியரும் டிகிரீஸ் ஆகும். கரெக்டா? இதே இது நீங்க மாத்தி கனெக்ட் பண்ணி வச்சுங்களேன். எப்படி? ரிவர்ஸ் பயாஸ். எப்படி? இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். பாருங்க, பாசிட்டிவ் டெர்மினல் டு என் ரீஜியன், நெகட்டிவ் டு பி ரீஜியன். அப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸுக்கும் பிளஸ்க்கு அட்ராக்ஷன், இப்படி. நெகட்டிவ்க்கும் ஹோல்ஸுக்கும் அட்ராக்ஷன், அப்ப இப்படி. அப்ப என்ன ஆகும்னா அட்ராக்ஷனால எலக்ட்ரான்ஸ் இங்க வரும், ஹோல்ஸ் இங்க வரும். அப்ப இந்த ரீஜியன் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல டிப்ளீஷன் ரீஜியன் இன்கிரீசஸ், அதனால பொட்டன்ஷியல் பேரியரும் இன்கிரீஸ் ஆகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இது ஃபார்வர்ட் பயாஸ், இது ரிவர்ஸ் பயாஸ். அப்ப ஃபார்வர்ட் பயாஸ்ல இங்க என்ன சொன்ன, எமிட்டர் பேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜியன் ஃபார்வர்ட் பயாஸ்ல குறையும், பொட்டன்ஷியல் பேரியரும் குறையும். அதே நேரத்துல ரிவர்ஸ் பயாஸ்ல பேஸுக்கும் கலெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜியன் எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்கிரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் பேரியரும் இன்கிரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? அப்ப இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல என்னப்பா, எலக்ட்ரான்ஸ் முன்னேறி போகுது, ஹோல்ஸ். அப்ப என்ன ஆகும்? இந்த ரீஜியன் உடைஞ்சு, ஒரு ரீஜியன் இருக்குன்னு சொன்னேன்ல ஃபார்வர்ட் பயாஸ்ல, அந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து குறைஞ்சிட்டே வருது, பொட்டன்ஷியல் பேரியர் குறையுது, அது உடைஞ்சு இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எது? எமிட்டர்ல. என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் எங்க போயிருது அப்படின்னா இந்த பேஸுக்கு போயிடும். அப்ப எலக்ட்ரான்ஸ் போகக்கூடிய ட்ராக். சோ இப்படி காமிச்சிருப்பாங்க நம்ம டெக்ஸ்ட் புக்ல, இப்படி போறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது என்னது? எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இங்க போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து சும்மா இருக்காது, இந்த ஹோல்ஸ்ங்கிறது பிளஸ் தானே, இங்க இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் கூட சேரும். எப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல் கூட சேருதோ அப்ப என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நீ படிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிளோட சேரும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப எமிட்டரோட சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் இங்க ஹோல்ஸோட சேர்ந்ததுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட், அதுக்கு பேரு எமிட்டர் கரண்ட். அது எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதான் IE, எமிட்டர் கரண்ட். இப்படி ஆரம்பிச்சு பாருங்க வெளியே. இப்ப இங்க இருந்து வரக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்க ஹோல்ஸோட ஜாயிண்ட் ஆகுமா? இல்ல. ஒரு ஹோல்ல ஒரு எலக்ட்ரான். அப்ப இங்க ஹோல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னேன், பேஸ் லைட்லி டோப். அப்ப மீதி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்க போயிரும்? கலெக்டருக்கு போயிரும். நம்ம இங்க இருந்து லைன் இப்படி இழுத்துடலாம். ஏன்னா இங்க ஹோல்ஸ்ல சேர்ந்தது போக மீதி எலக்ட்ரான்ஸ் இங்க வருது. எங்க வருது? இந்த கலெக்டருக்கு வந்துச்சு. ஓகேவா? அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகும்போது அங்க நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகாம்பினேஷன். அப்ப அந்த ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்ல ஹோல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் உட்காரும் போது அங்க ஹோல்ஸ் வந்து லாஸ் ஆகுது இல்லையா? ஓகே, எனிவே அப்ப பாருங்க, இந்த பேஸ்ல சேர்ந்தது போக மீதி எலக்ட்ரான்ஸ் இங்க வருது. இப்ப பாருங்க, கலெக்டர்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்க பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அட்ராக்ஷன். அப்ப இங்க இருந்து வந்த எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த கலெக்டரோட லிங்க்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியால என்ன ஆகுது? அட்ராக்ட் பண்ணப்படுது. அப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்க வரும். எப்ப பாசிட்டிவ் டெர்மினல் வந்து சேருதோ அப்ப என்ன ஆகும்? கரண்டா மாறும். எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் வந்து சேர்ந்துச்சுன்னா கரண்டா மாறி, கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சோ இது கலெக்டர்ல இருந்து வந்த
எலக்ட்ரான்ஸால நடந்ததுனால அந்த கரண்ட வந்து கலெக்டர் கரண்ட்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட். புரியுதா? சோ இவ்வளவுதான் இதுல நடக்குது. அப்ப எமிட்டர் எமிட் பண்ண கரண்ட் IE ஈக்குவல் டு எங்கெல்லாம் இருக்கு? இங்கேயும் இங்கேயும் இருக்கு. அதான் பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட். எப்ப பேஸ் கரண்ட் இதாகும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடந்ததுனால ஹோல்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்றோம்? இதா இருக்கு இல்லையா, VB அல்லது VEB அப்படி கூட சொல்லிக்கலாம் இல்லையா? எமிட்டர் பேஸ் வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லன்னா பேஸ் எமிட்டர் வோல்டேஜ்னு சொல்லலாம் இல்லையா? சோ இத கொடுத்து திருப்பி என்ன பண்ணுவாங்க? ஹோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது கரண்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் பேர் என்னது? பேஸ் கரண்ட். அப்ப பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட் ரெண்டு சேர்ந்தா என்ன கிடைக்கும்? எமிட்டர் கரண்ட். அப்ப எமிட்டர் எமிட் பண்ணது எங்கெல்லாம் இருக்கும்? பேஸ்ல இருக்கும், கலெக்டர்ல இருக்கும். இப்ப ஒருவேளை எமிட்டர் கரண்ட் 0ன்னு வச்சுக்கலாம், இது சப்ளை பண்ணவே இல்லை, அப்ப இதோட கரண்ட் 0. கரெக்டா கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் IE equal to 0வா இருந்தா கலெக்டர் கரண்ட் என்னவா இருக்கும்? அதுவும் 0வா இருக்கும். கரெக்டா? சரி, ஒருவேளை இஃப் பேஸ் கரண்ட் அப்புறம் தானே கிரியேட் ஆகுது, பேஸ் கரண்ட் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஐயும் ஐசியும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரியா? ஓகே. சோ இது என்ன மோடுப்பா? காமன் பேஸ் மோட். அப்ப இது அவுட்புட் கரண்ட், இது இன்புட் கரண்ட் காமன் பேஸ பொறுத்த வரைக்கும். அப்ப CB மோடுல கரண்ட் கெயின் ஆல்பா. கெயின்ங்கிறது என்னது? விற்றது பை வாங்குனது, ரெண்டையும் டிவைட் பண்ணோம் இல்லையா? நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்போம், 50 ரூபாய்க்கு வித்திருப்போம். அப்ப 50/10 ஈக்குவல் டு 5 டைம்ஸ் கெயின். அப்ப கெயின்ங்கிறது அவுட்புட் கரண்ட் IC-க்கும் இன்புட் கரண்ட் IE-க்கும் உள்ள ரேஷியோ. The ratio of collector current to the emitter current is called current gain. எதுல? in CB mode. சோ இதான் இது NPN. இது எது? PNB னு வெச்சுக்கீங்களேன். PNB டிரான்சிஸ்டர்னா இங்க P ரீஜியன், இங்க N ரீஜியன், இங்க P ரீஜியன். அப்ப P ரீஜியன் வந்தா பாருங்க, PNB டிரான்சிஸ்டர் PNP எமிட்டர் பேஸ் கலெக்டர். அப்ப இது P ரீஜியனா இருந்தா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எதுவா இருக்கும்? P ரீஜியன்ல ஹோல்ஸ். இது N ரீஜியன்ங்கிறதுனால தான் எலக்ட்ரான்ஸ். P ரீஜியனா இருந்தா ஹோல்ஸ், அது முக்கியம். அடுத்து பேஸ்ல, இங்க பேஸ்ல ஹோல்ஸ் மெஜாரிட்டி, ஏன்னா P ரீஜியன். இங்க PNB டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பேஸ்ங்கிறது N ரீஜியன். அப்ப மெஜாரிட்டி இங்க வந்து எலக்ட்ரான்ஸ். ஆனா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கலெக்டர் கரண்ட் எதனால தான் வரும்? only by the electrons. ஓகேவா? சோ அது வந்து PNB டிரான்சிஸ்டர். ஓகே, சோ அப்ப NPN டிரான்சிஸ்டர் வர்க்கிங், PNB டிரான்சிஸ்டர் வர்க்கிங் தெளிவா பார்த்துட்டோம். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.